இன்னைக்கு நாங்கள் கழட்ட போகிறோம் இல்லை பேசிக்கலி லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணாங்கல்ல CMF Phone 1 அதோட அப்கிரேட் வந்திருக்கு. CMF Phone 2 வரும்னு நினச்சினாங்க, பட் CMF Phone 2 Pro கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கல்ட்டுற விஷயம் இருக்கும், அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன் நான். ஆனால் என்ன போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் கழட்டணும், ஏன்னா கழட்டுறதுக்கு கொஞ்சம் கம்மியான விஷயம் தான் இருந்தது. அண்ட் கழட்டும் போது சில விஷயம் வளைஞ்சது, சில விஷயம் உடஞ்சது. ஸோ ஒரு மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான். CMF Phone 2 Proட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்க போகிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் யஷா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். கழட்டலாமா? போன வருஷம் கூட நீங்க பாத்தீங்கன்னா CMF வந்து இவ்வளவு பெரிய ஒரு பாக்ஸ் கொடுத்திருந்தாங்க. இது வந்து ரிவ்யூவர்ஸ் எடிஷன் பாக்ஸ். ஸோ இதுல போனை தவிர்த்து ஒரு 2 3 4 5 6 7 சில விஷயம் இருக்கும், அதெல்லாம் காட்டுறேன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நீங்க பாத்தீங்கன்னா திறந்தோடனே டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. ஆஃப்கோர்ஸ் படிச்சு பார்த்துக்கோங்க வேணும்னா. இட்ஸ் ஜஸ்ட் தேர் டெக்ஸ்ட் அரவுண்ட் வை தே ஆர் மேக்கிங் தீஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கிடைச்சிடும். ஃபோனோட பாக்ஸ் இருக்கு, பக்கத்துலேயே பட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. பட்ஸ் 2 ப்ளஸ் இந்த 2 ப்ராடக்ட்ஸும் புதுசாக லான்ச் ஆயிருக்கு. அண்ட் இங்கே காட்டிடுறேன் நான் குயிக்கா. யூனிவர்சல் கவர், இன்டர்சேஞ்சபிள் லென்சஸ், வாலெட் அண்ட் ஸ்டாண்ட், லேனியார்டு, 4 ஆக்சசரிஸ். இது எல்லாமே தனியாக எக்ஸ்ட்ராவாக வாங்கணும். அதை பற்றியும் பேசுகிறேன், அதையும் கழட்டி காட்டுறேன். திறந்து காட்டுறேன், சாரி. ஃபர்ஸ்ட் நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன் CMF Phone 2 Pro பாக்ஸ்குள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இது 2 இருக்குல்ல, இது அப்புறமா, இப்போதைக்கு வேண்டாம், இல்லைனா வீடியோ 40 நிமிஷம் போயிடும். ஆனால் இந்த தடவை பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. நத்திங் பிராண்ட் எப்போவுமே சின்ன பாக்ஸ் தான் கொடுப்பான். அண்ட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோன் மட்டும் தான் இருக்கும். இந்த தடவை ஐ திங்க் ஃபோனை தவிர்த்து நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாக நல்லா இருக்கும் CMF ஓடுது. ஓ இப்படியா, வெல்கம் டு நத்திங். நிறையா டெக்ஸ்ட் போடுறாங்கப்பா, எல்லாத்தையும் படிக்க முடியல நம்மளால. உள்ள என்னது இது? வாவ், டிரான்ஸ்பெரண்ட் சிலிகான் கேஸ். குவாலிட்டி ஓகே தான், அவ்வளோ பெரிய நல்ல குவாலிட்டிலாம் கிடையாது, பட் கொடுத்துருக்கிறது இஸ் அ பிக் திங். இங்கே உங்களுக்கு ஃபோன் கிடச்சிரும், ஃபோனை சைடில் வச்சுருக்கேன். ஓ வாவ், சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் தனியாக வித்துட்டு இருந்தாங்க, இப்போ உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் CMF Phone 2 Proட பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. 33 வாட் கேன் சார்ஜருங்க இது. அண்ட் உங்களுக்கு வந்து Type C to Type C கேபிளும் கிடச்சிரும். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷிம்மி ஜெக்டர் டூல் தம்பி எங்க இங்க அக்குத்து. ஆல்ரைட், ஃபோன் கிட்ட பார்க்கலாமா? தப்பாக பேசுகிறேன், நானும் கரெக்டாக தானே பேசுனேன் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ இது CMF Phone 2 Proட ஃபர்ஸ்ட் லுக்குங்க. ஆக்சுவலி இதோட அவங்க ஒஃபிஷியல் இமேஜஸ் போட்டப்போ எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு டிசைன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டுவல் டோன் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் 2 கலர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு குவிக்லி. ஸோ உங்களுக்கு ஒரு லைட் கிரீன் கலரும் ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன் கிடைச்சிடும். இன்னொரு ஒயிட் கலர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அது வந்து டுவல் டோன் டிசைனில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ஒயிட் கலர் ஆப்ஷனை நத்திங் இந்தியாவுக்கு கொண்டு வரல. சோ அதை எங்களால காட்ட முடியல. பட் எனிவே இது சிங்கிள் டோன், இது டுவல் டோன். இந்த சிங்கிள் டோன் டிசைன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி டெக்ஸ்சர் கொடுத்திருக்காங்க பின்னாடி. ஜஸ்ட் டேக் a look at this. ஓகே, ஒரு கிளாஸியான டெக்ஸ்சர். சோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதிகமா பிடிக்குது, எஸ்பெஷலி பிளாக்ல நீங்க பாத்தீங்கன்னா. அண்ட் சைடுல வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், நான் பாக்குறதுக்கு மெட்டல் மாதிரி பண்ணிருக்காங்க. ஐ அம் நாட் a big fan of that honestly. ஆனா இந்த டுவல் டோன் டிசைன் பாத்தீங்கன்னா ஐ லவ் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு பிடிக்கல, ஆனா எனக்கு பிடிச்சிருக்குங்க, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா கீழ வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. அகைன் இங்க ஃபிங்கர் பிரிண்ட் படுது, ஏன்னா இங்க வந்து ஒரு கோர்ஸான மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. சைடுல வந்து ஃபுல்லா பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு. இந்த பக்கத்துல உங்களுக்கு வால்யூம் ராக்கர் கிடைச்சிரும். இந்த பக்கத்துல பவர் பட்டன், அது கீழ ஆமாங்க எசென்ஷியல் கீ. நத்திங் Phone 3ல கொடுத்தாங்கல்ல, அதே எசென்ஷியல் கீ இதுலயும் போட்டிருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கீழ Type C 2.0 போர்ட் கிடைச்சிரும். சிங்கிள் மோனோ ஸ்பீக்கர் மட்டும் தான் இருக்கு, அதை பத்தி பேசலாம். மேல ஒரு மைக் இருக்கு. அண்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. இந்த சிம் கார்டு ட்ரேல வந்து உங்களுக்கு ஹைபிரிட் செட்டப் கிடைச்சிரும். சோ நீங்க 2 நானோ சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்ல 1 நானோ சிம் கார்டு பிளஸ் 1 மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். சோ தட்ஸ் குட். சோ ஓவராலா டிசைன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு விஷயம் காட்டுறேன் உங்களுக்கு. CMF Phone 1 சைடில் வச்சிடலாமா? இங்கே பாருங்க, நைஸ். கம்பேர்ட் டு CMF Phone 1 கண்டிப்பா ஸ்லிம் ஆக்கியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வெயிட்டும் குறைச்சிருக்காங்க. இருக்கா செக் பண்ணி பார்த்தலாமா லைவாவே? டமால் டு மீன். ஃபர்ஸ்ட் CMF Phoneோட வெயிட் செக் பண்ணுவோம். கண்டிப்பா ஹெவிங்க, 200 கிராம் மேலே இருக்கும்னு நம்புறேன் நான். எஸ் சி 203.8 ஞாபகம் இருந்திருக்கணும், பட் ஐ டோன்ட் ரிமெம்பர். CMF Phone 2 Pro in comparison 184.2 grams. வாவ், வெரி நைஸ், வெரி நைஸ். வெயிட்டை நல்லா குறைச்சிருக்காங்க, which is very good. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேமரா மாடியூல் பாத்தீங்கன்னா இங்க வந்து கேமரா ஐலண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல செப்பரேட் ரிங்ஸா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, அதை பத்தி கண்டிப்பா சொல்றேன். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க, இங்க பாருங்களேன், ஸ்க்ரூ கழட்டுதான் மாமா, அதுதான் டேய். Hey. Mama. Thank you. Oi. Tejas.
ஐயோ இந்த வீடியோ தப்பா போகுதே. எனிவே ஸோ CMF Phone 1ல இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ கிடைச்சதா. அந்த ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்றது ஆக்சுவலி ஈஸியாக இருந்தது. என்னமோ தெரியல, ஆன் கேமரா இட் வாஸ் நாட் வெரி ஈஸி, பட் இட் இஸ் ஈஸியர் டு ஓப்பன் திஸ் ஸ்க்ரூ. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ ஆப்வியஸ்லி நாங்கள் ஓப்பன் பண்ணி லூஸ் ஆக்கியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் சும்மா வேஸ்ட் பண்ற டைம் சைடு பை சைடு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், ஃபோக்கஸ் பண்ணான்னு தெரியல, ஃபோக்கஸ் பண்ணி வச்சு இங்க பாருங்களேன். இது அப்படி நான் பண்ணேன்னா அப்படியே உடஞ்சிரும் போல இருக்கு. ரொம்ப தின்னா வச்சிருக்காங்க. குவாலிட்டி கொஞ்சம் வந்து அடி வாங்கி இருக்கு. இந்த போனை தின்னா வைக்கிறதுக்காக அவங்க வந்து குவாலிட்டியில கொஞ்சம் பில்ட் குவாலிட்டியில கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்க மாதிரி எனக்கு தோணுது. இங்க மட்டும் இல்லைங்க, இன்ஃபேக்ட் நாங்க வந்து இந்த பேக் பேனல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபோனோட இதில் இல்லை, இன்னொரு லைட் கிரீன் கலர் வேரியன்ட் இருக்கு எங்கள்கிட்ட. அதோட சைடில் கிராக் விழுந்துருச்சு, வளைஞ்சிருச்சு. அதான் சொல்லிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில் நான். கிரேசி. ஸோ குவாலிட்டியில் கொஞ்சம் கோலார் தான். அது கம்பேரிசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. போன வருஷம் வந்து CMF Phone 1ஓட பில்ட் குவாலிட்டி CMF Phone 2 Proவோட பெட்டராக இருக்குது. ஸோ அதனாலே எனக்கு ட்ராப் டெஸ்ட் பண்ணுறதுல கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 ஃபோனுமே ஒரே சமயத்தில் இப்போ பின்னாடியிலேருந்து நோ ப்ராப்ளம், எவ்ரிதிங்ஸ் ஃபைன். ஸோ பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். எனிவே கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. Nothing Phone 3A சீரிஸ்லேயும் உங்களுக்கு அதே கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து IP54 ரேட்டிங் தான் கிடைக்கும். Nothing Phone 3Aல வந்து உங்களுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னதான் பார்க்கறதுக்கு ஸ்லிம்மாக நல்லா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி பெட்டராக இருந்திருக்கலாம். ஓவராலாக டிஸ்பிளேல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்பரான ஃபிளெக்சிபிள் AMOLED 6.77 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பெசல் சைஸஸ் குறைச்சிட்டு கீழே இருக்க சின்னோட சைஸும் குறைச்சிருக்காங்க அண்ட் கம்ப்ளீட்டாக சிமெட்ரிக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கம்பேர்ட் டு Phone 1. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு of course Full HD Plus ரெசல்யூஷனும் 120 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. வேரியபிள் refresh rate வேற. So 30 60 90 120 உங்களுக்கு கிடைச்சிரும். 2160 Hz PWM dimming கிடைச்சிரும். HDR support உங்களுக்கு YouTubeல இருக்கு, ஆனா Netflixல கிடையாது. and HDR வீடியோ நாங்க டெஸ்ட் பண்ணும்போது it is an extremely bright display. சூப்பர் பிரைட்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, வெளிய எடுத்துட்டு போகும்போது கரெக்ட்டா சன்லைட் படும்போது உங்களுக்கு 1300 nits HBM மோட்ல கிடைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா பிரைட்னஸ் அந்த பிரைட்னஸ் போயிடும். and உங்களுக்கு 3000 nits peak brightness கொடுத்திருக்காங்க in HDR videos. so good job nothing. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து இந்த வருஷம் ஹாப்டிக் ஃபீட்பேக் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. Phone 1 கம்பேரிசன்ல தாறுமாறா இருக்கு. பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைச்சிரும். சூப்பர் ஃபாஸ்டா அன்லாக் பண்ணிரும். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் under 20,000 rupee phonesல இது one of the best displays period. ஆனா ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் it is one of the very average speakers period. நீங்களே கேட்டு பாருங்க. Nothing Phone 3A comparison with CMF Phone 2 Pro. அடுத்து ஸ்பெக்ஸ் பத்தி பேசிடலாம். ஸ்பெக்ஸ் பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல கிடைக்கிற ஸ்டாண்டர்ட் ஸ்பெக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். MediaTekோட Dimensity 7300 Pro LPDDR4X RAM type UFS 2.2 ஸ்டோரேஜ், ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் அண்ட் RAM வேரியன்ட்ஸ் 8/128GB and 8/256GB. ஆமா, இந்த Dimensity 7300 Pro நான் என்ன தம்பி 7300 கம்பேரிசன்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்க. அதுல எல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். மெயின்லி ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. பேசிக்கலி அதான் சொல்ல வரேன் நான். ஏன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 7300 Proல இன்ஃபேக்ட் இந்த போன்ல எங்களுக்கு கிடைச்சிருக்க ஸ்கோர் வந்து 7300 மாதிரி தான் இருக்கு. Geekbench எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் சிமிலரா தான் இருக்கு. CPU throttle எங்களுக்கு 84% ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. அண்ட் கேமிங் பொறுத்த வரைக்கும் நீங்க BGMI 120 FPS ல விளையாடலாம். அண்ட் நாங்க Genshin Impact ரன் பண்ணி பார்த்தோம். 30 மினிட்ஸ்க்கு விளையாண்டோம். ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ்ல 60 frames per second டார்கெட் FPS நாங்க வெச்சு விளையாடும் போது எங்களுக்கு 45.8 ஆவரேஜ் FPS கிடைச்சது. அண்ட் போன் சூடெல்லாம் ஆகிறது இல்ல, which is nice. So performance பொறுத்த வரைக்கும் good, not the best. பேட்டரி பொறுத்த வரைக்கும் சுத்தமா எந்த சேஞ்சும் இல்ல. 5000 mAh பேட்டரி தான். 33 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். 8 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெட்வொர்க் இஸ் awesome on this phone. ஏன்னா உங்களுக்கு வந்து 16 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு. Bluetooth 5.3 சப்போர்ட் கிடைச்சிரும். ஆனா NFC கிடையாது. அண்ட் 5G நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலி ஜியோ நெட்வொர்க்ல. அண்ட் நான் வந்து நிறைய தடவை பாம்பேல 5G++ கூட பார்த்தேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி நைஸ். ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி கேமராவை நல்லா ஹைப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா under 20,000 rupees ட்ரிபிள் கேமரா செட்டப், 50 MP பிரைமரி, 50 MP 2x telephoto, 8 megapixel ultra wide, 16 MP selfie camera. சூப்பரா இருக்குல்ல கேக்குறதுக்கு. எனக்கும் தான் நல்லா இருந்தது கேக்குறதுக்கு. இன்ஃபேக்ட் Phone 3A கூட நீங்க பாத்தீங்கன்னா சேம் ஸ்பெக்ஸோட தான் வருது, சிமிலர் ஸ்பெக்ஸோட தான் வருது. ஆக்சுவலி சேம் ஸ்பெக்ஸ் பட் டிஃபரெண்ட் ஹார்ட்வேர். ஆனா ரியல் லைஃப்ல டெஸ்ட் பண்ணும்போது என்னதான் ஹார்ட்வேர் கொடுத்திருந்தாலும் டியூனிங் சரியா பண்ணலையே அப்படின்னு தோணுச்சு. ஸோ பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரால ஓவர் ஷார்ப்பனிங் அதிகமா இருக்கு. கலர்ஸ் வந்து ஆக்யூரேட்டா கிடையாது. HDR இஸ் ஓகே, நாட் பேட். ஆனா ஸ்கின் டோன்ஸ் கேவலமா இருக்கு. It could have been so much better. Low light நீங்க பாத்தீங்கன்னா performance பரவாயில்லைன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் அல்ட்ரா வைட் பொறுத்த வரைக்கும் வெரி ஆவரேஜ் குவாலிட்டி அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. செல்ஃபீஸ்
ஆல்சோ வெரி ஆவரேஜ் குவாலிட்டி செல்ஃபீஸ். வீடியோ ரெக்கார்டிங் நீங்கள் 4K 30 FPS பண்ணலாம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, பட் ஸ்டெபிலைசேஷன் ஆவரேஜா இருக்கு. லோ லைட்ல வீடியோலாம் பிடிச்சி எடுக்கும் போது இட் டசன்ட் லுக் குட். ஐ ஆம் நாட் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, இந்த பேக்கை கழட்டினதுக்கு அப்புறம் நீங்க ஒரு யூனிவர்சல் கவர் இதுல மாட்டலாம். அந்த யூனிவர்சல் கவர் மாட்டினதுக்கு அப்புறம் நீங்க 2 ஆக்சசரிஸ் வாங்கலாம். ஒன்னு வந்து எங்க கிடக்குது, நான் காட்டிடுறேன். ஒன்று வந்து இந்த யூனிவர்சல் கவர் ஆச்சா, லேண்ட்யார்ட் லேண்ட்யார்ட் இல்லை, வாலெட் ஸ்டாண்ட் ஆச்சா, இன்டர்சேஞ்சபிள் லென்சஸ். ஓகே, ஸோ இந்த யூனிவர்சல் கவரில் அது வந்து ஃபர்ஸ்ட் இதை கழட்டணும். இதை கழட்டினதுக்கு அப்புறம் யூனிவர்சல் கவரை மாட்டணும். அது ரெண்டையும் மாட்டினதுக்கு அப்புறம் ஸ்க்ரூ பண்ணணும். ஸ்க்ரூ பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இன்டர்சேஞ்சபிள் லென்சஸ் போடணும். அந்த பண்ணுற ப்ராசஸில் தான் அர்ணவ் ஒரு ஃபோனோட சைடை உடச்சிட்டான். பட் இந்த இன்டர்சேஞ்சபிள் லென்சஸில் உங்களுக்கு 2 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மேக்ரோ, இன்னொன்று வந்து ஃபிஷ் ஐ. அண்ட் ரெண்டுமே உண்மையாக சொல்கிறேன் தாறுமாறாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி கொடுத்துருக்கனால ஒரு கிரியேட்டிவாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் குவாலிட்டியாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்டேட்ஸ் கொடுத்தாகணும். நத்திங், ப்ளீஸ் கொடுத்துருங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஓ பை தி வே, இந்த வாலெட் ஸ்டாண்ட் நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பட் அது நீங்க போடணும்னா மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் தான் கிடைக்கும். அதுல யூனிவர்சல் கவர் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் கிடைக்கும். டைரக்டாலாம் முடியாது தம்பி. ஆல்ரைட், சோ கேமரா, பெர்ஃபார்மன்ஸ், டிசைன் எல்லாத்த பத்தி பேசியாச்சு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அங்க நத்திங் காரன் சூப்பராக ஆடி இருக்கான். ஏன்னா உங்களுக்கு வந்து நத்திங் OS 3.2 பேஸ்ட் ஆன் Android 15 கிடைச்சிடும். அண்ட் நத்திங் என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 3+6 years அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு, which is awesome. அண்ட் நத்திங்கோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா க்ளீனான இன்ஸ்டாலாக இருக்கும். சுத்தமா இந்த ப்ளோட்டரும் கிடையாது. அனிமேஷன்ஸ்லாம் ரன் ஆகுது, இதுல கொஞ்சம் ஸ்டட்டர் ஆகுது, பட் ரன் ஆகுது. ஸோ தட் இஸ் குட். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லாக் ஸ்க்ரீன்ல குவிக் செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். விட்ஜெட்ல வந்து நீங்க டிஃப்ரெண்டான ஐக்கன்ஸ்லாம் போட்டு பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணிக்கலாம். UI நீங்க பாத்தீங்கன்னா டிசைன் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி ரிச், வெரி கிளாசி, வெரி பிரீமியம். எனக்கு பிடிச்ச ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எசென்ஷியல் கீ, அதை பத்தி பேசியாகணும். இந்த எசென்ஷியல் கீ வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா மெமரிஸ் கிரியேட் பண்ணலாம். அந்த எசென்ஷியல் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வாய்ஸ் நோட் போட்டுக்கலாம். வாய்ஸ் நோட் போட்டு அது ஒரு மெமரி கிரியேட் பண்ணிடும். அந்த எசென்ஷியல் ஸ்பேஸ்க்குள்ள போனீங்கன்னா அங்க வந்து உங்களோட மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அங்கிருந்து நீங்க வந்து AI யூஸ் பண்ணி நிறைய டிஃபரெண்டான விஷயம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு மெமரி வச்சு ரிமைண்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயம் தானாவே ஆட்டோமேட்டிக்காவே பண்ணும், which is very nice. அதுல ஒரு புது அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா நீங்க வந்து இப்போ கேமரால இருந்தும் நீங்க மெமரிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி நீங்க வந்து உங்க லென்ஸ் வச்சு ஏதாச்சும் பாக்குறீங்கன்னா, ஓ யூ லைக் சம்திங், யூர் அட் த ஐஃபில் டவர். ஸோ அப்போ வந்து நீங்க அந்த போட்டோ எடுத்துட்டு, போட்டோ கூட எடுக்க வேண்டாம், டேரக்டா இந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துரும், ஒரு மெமரி கிரியேட் பண்ணிடும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ் கேசஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. ஐ லைக் இட். அண்ட் ஐ லைக் த ஃபேக்ட் தட் பட்ஜெட் ஃபோன்லயும் உங்களுக்கு எசென்ஷியல் கீயோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். இட் இஸ் வெரி எசென்ஷியல். See what I did there? So okay, price 8128GB 18999, 8256GB 20999 வச்சிருக்காங்க. பிரைசிங் பொறுத்த வரைக்கும் வெரி குட்ங்க, சூப்பரான பிரைசிங், நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு, நல்ல ஹார்ட்வேர் கொடுத்திருக்காங்க. அதெல்லாமே நல்லா இருந்தாலும் காம்ப்ரமைசஸ் உண்டு. நான் சொன்ன மாதிரி பில்ட் குவாலிட்டியில கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. மெலிசாக்கர்ன்ற பேர்ல இவங்க வந்து குவாலிட்டியை கொஞ்சம் கோட்டை விட்டாங்க, which is something that they shouldn't have done. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ கண்டிப்பா ஒரு 2-3 அப்டேட் தேவை, அப்போதான் பெட்டர் ஆகும். இப்போதைக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ ஆல்ரைட், 20,000 இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் iQOO Z10 இருக்கு, அதே மாதிரி Vivo T4 இருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா Infinixோட Note 50s இருக்கு. இது எல்லாமே புது ஃபோன்ஸ். அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்தீங்கன்னா காசு உங்களுக்கு வந்து Moto H60 ஸ்டைலஸ் கிடைச்சிடும். H60 Fusion இருக்கு. ஸோ நிறைய ஃபோன்ஸ் இருக்கு, பார்த்து வாங்குங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்கள் யூஸ் கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கீழே போட்டிங்கன்னா வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட் கரெக்டான ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கழட்டி கை வலிக்குதுங்க.